அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் அசோக் குமார். இது வரைக்கும் நம்ம வீடியோஸில் வந்து ப்ரோக்ராமிங்னா என்ன, கம்ப்யூட்டர்னா என்ன, அண்ட் தென் நம்மளோட ஃபர்ஸ்ட் பைத்தான் ப்ரோக்ராம் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நம்ம எழுதியிருந்தோம். அண்ட் தென் நீங்களும் ட்ரை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேரியபிள்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், அது பார்க்க எப்படி இருக்கும், அதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அகெயின் ரெப்லேட் நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் நான் இன்னும் சைன்இன் பண்ணலை. ஸோ நான் இப்போ வந்து சைன்இன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ட்ரை அவுட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் கண்டினியூ வித் கூகுள் கொடுத்துட்டு என்னோட அக்கௌண்ட்டை நான் கிளிக் பண்ணி ஐ எம் ஜஸ்ட் கோயிங் என்டர் இன்டூ. ஓகே, ஸோ என்னோட டேஷ்போர்டு வந்துருச்சு. நான் புது ப்ராஜெக்ட்லாம் கிரியேட் பண்ண போகிறது இல்லைங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம நேற்று கிரியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ லைக் ப்ரீவியஸ் வீடியோவில் கிரியேட் பண்ண அதே சேம் ப்ராஜெக்ட் தான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ பழைய ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணோன்னா நீங்கள் யூனிட் டு கோ ஃபார் VaRiAbLes இதுதான் நம்ம கிரியேட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணால் இங்கே பாருங்கள், இது இப்போ லோட் ஆகிட்டு இருக்குது. லோட் ஆகி முடிச்சதான் ஆக்சுவலாக வந்து நம்ம நேற்று பண்ண ப்ரோக்ராம் அப்படியே தான் இருக்குது. நான் எதுவும் டெலீட் பண்ணலை. ஸோ இதுதான் நம்ம நேற்று பண்ண ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் அப்படியே நம்ம விட்டுட்டு இதை நான் டெலீட் பண்ணிவிட்டு அகைன் நான் வந்து புது ப்ரோக்ராம் வந்து பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணி ஐ எம் டெலீட் பண்ணிட்டேன். கொஞ்சம் இந்த ஸ்க்ரீனை நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ தட் மொபைலில் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் வந்து நான் எழுதுகிற டெக்ஸ்ட் வந்து ரொம்பவே ஈஸியாக விசிபிளாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் இந்த ஜூம் எனஃப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போது நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ்னா என்ன? ஸோ வேரியபிள் அப்படின்றது வந்து பைத்தானில் மட்டும் இருக்கிற கான்செப்ட் கிடையாது. வேரியபிள் அப்படின்றது வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. வேரியபிளை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆக்சுவலாக வேரியபிள் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் திங் இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் ஐடென்டிஃபையர். ஐடென்டிஃபையர் அப்படின்னா எதை ஐடென்டிஃபை பண்ண நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் சொல்கிறேன் வாங்க. ஆக்சுவலாக நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ப்ரோக்ராம் மூலயமா நம்ம கம்ப்யூட்டருக்கு மேக்ஸிமம் வந்து கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் வந்து பைனரி லாங்குவேஜ்னு சொன்னோன்னா, ஸோ பைனரி லாங்குவேஜ் அப்படின்னா நம்பர்ஸ் தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னோன்னா, ஸோ நம்ம வந்து எப்பயுமே வந்து இன்புட் தான் ப்ரோக்ராமில் கொடுப்போம். நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி ஏதோ ஒரு அவுட்புட் வந்து நம்ம கொடுக்குன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ நம்ம கொடுக்குற இன்புட் எல்லாத்தையுமே இப்போ ஒரே ஒரு இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக கொடுத்துடலாம். இப்போ நிறைய இன்புட் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எந்த இன்புட் எந்த டைமில் எப்படி வந்து யூஸ் பண்ணணும் நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நம்மளும் கன்ஃபியூஸ் ஆகும், கம்ப்யூட்டருக்கும் கன்ஃபியூஷனாக இருக்கும் இல்லையா. ஸோ அதை அவாய்ட் பண்ண நம்ம கொடுக்கக்கூட இன்புட் ஒவ்வொன்றுத்தையுமே வந்து நம்ம தனித்தனி ஐடென்டிஃபை யூஸ் பண்ணி அந்த வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதுதான் ஆக்சுவலி வேரியபிள்ஸ். ஸோ அப்போ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு மெமரி ஸ்பேஸ் வேணுமே. எப்படி அந்த மெமரி ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்னா, நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணும்போது கம்ப்யூட்டரே வந்து அந்த பர்டிகுலர் வேரியபிளுக்கு எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் வேணுமோ அவ்வளோ மெமரி ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணிடும். அந்த மெமரி ஸ்பேஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நான் ஈஸியாக ரிட்ரைவ் பண்ணால் தான் நமக்கு ஐடென்டிஃபையர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் ஆக்சுவலி இங்கே வேரியபிள். ஸோ ஒரு வேரியபிள் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் பைத்தானில் அப்படின்னா, மற்ற லாங்குவேஜஸ்லாம் வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. நம்ம டிக்ளேர் பண்ணணும், வேரியபிள் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேரியபிள்ஸ்க்கு வேல்யூ கொடுப்பாங்க, அது வேரியபிள் இனிஷியலைசேஷன் சொல்லுவாங்க. இங்கே அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக இங்கே உங்களுக்கு வேரியபிள் வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க, ஒரு வேரியபிள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு வேரியபிளில் வந்து நீங்கள் உங்களோட பேர் கூட வேரியபிளாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு வேர்டு இல்லை ஏதாவது ஒரு கேரக்டர் அதை வந்து வேரியபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு சர்டன் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை மட்டும் நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ரூல்ஸ் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் மட்டும் கிடையாது. இப்போ சொல்கிற நான் ரூல் வந்து இட் ஷுட் பி அப்ளிகபிள் ஃபார் ஆல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்குமே இந்த ரூல்ஸ் வந்து அப்ளிகபிள். அது என்ன ரூல் அப்படின்னா, ரூல் 1, வேரியபிள் நேம் should not be any keyword. அதாவது கீவேர்ட் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து லாக் பண்ணி வச்சிருப்பாங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வேரியபிள் நேமாக யூஸ் பண்ண முடியாது. நான் ஏதாவது ஒரு கீவேர்டு வந்து நம்ம இதுக்கப்புறம் வீடியோஸ் வரும் இல்லையா, அதில் வந்து ஒரு கீவேர்டு வந்து நான் சொல்கிறேன் எது கீவேர்டு அப்படின்ட்டு, ஸோ தட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் தென் ரூல் 2, there should not be any space between the variable names.
ஸோ நீங்கள் ஏதோ ஒரு நேம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இன்புட் 1 அப்படின்றத நீங்கள் வேரியபிளாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இன்புட் ஸ்பேஸ் 1ன்னு கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா வந்து கம்ப்யூட்டர் அதை அக்செப்ட் பண்ணிக்காது. இதுதான் ரூல் 2. நம்ம எந்த ஒரு ஸ்பேஸுமே வந்து கொடுக்கக்கூடாது வேரியபிள் நேம்ஸ்க்கு நடுவில். அண்ட் தென் ரூல் 3. Variable should not start with numbers. வேரியபிள்ல நம்பர்ஸ் இருக்கலாம், ஆனா வேரியபிள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்பர் வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் இன்புட் 1ன்னு கொடுக்கலாம், ஆனா 1 இன்புட்னு கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த விஷயங்கள் நம்ம பார்த்துக்கணும். அண்ட் தென் you cannot use any symbols except அண்டர்ஸ்கோர். அண்டர்ஸ்கோர்னு ஒரு சிம்பிள் இருக்குது. ஆக்சுவலாக அந்த அண்டர்ஸ்கோர் சிம்பிளை தவிர வேறு எதுவுமே நம்மளோட வேரியபிள் நேம்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இவ்வளோதான். இந்த 4 ரூல் மட்டும் ஆக்சுவலாக வந்து நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது. இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அப்படியே நீங்கள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தப்பாக வேரியபிள் நேம் கொடுத்துருக்கீங்கன்னு அதுவே சொல்லிடும். ஸோ அதுலேருந்து கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ குவிக்காக வந்து இந்த 4 ரூல் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ரூல், வேரியபிள் நேம் வந்து ஆல்ரெடி லாக் பண்ணி இருக்கக்கூடிய எந்த ஒரு கீவேர்டையும் நம்ம எடுத்து வேரியபிளாக யூஸ் பண்ண முடியாது. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், வேரியபிள்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, உங்களோட வேரியபிள் வந்து 2 வேர்டாக இருக்க போகுது அப்படின்னா நடுவில் ஸ்பேஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ எல்லாமே கம்பைண்டாக தான் கொடுக்கணும். மூணாவது விஷயம், உங்களோட வேரியபிள் நேம் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது. உங்களோட வேரியபிள் நேமில் நம்பர் இருக்கலாம், ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஃபோர்த் ரூல், நம்ம எந்த சிம்பிளும் வந்து வேரியபிள் நேம்ஸில் யூஸ் பண்ண முடியாது, ஆனால் வந்து அண்டர்ஸ்கோர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த 4த்துக்கான எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம டேரெக்டாக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் என்ன வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா இன்புட் 1. இன்புட் 1ன்றது என்னோட வேரியபிள் நேம். ஸோ இதுக்கு நான் 10 அப்படின்ற வேல்யூ கொடுக்க போகிறேன். ஸோ இப்படி நான் ஒரு இன்புட் 1 இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா கம்ப்யூட்டர் இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 அப்படின்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு மெமரி ஸ்பேஸ் கிரியேட் பண்ணும். மெமரி ஸ்பேஸ் மீன்ஸ் இப்போ எப்படி வரும்னு பாருங்களேன். நான் ஒரு சாம்பிள் மாதிரி காமிக்கிறேன். இப்போ கம்ப்யூட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு மெமரி ஸ்பேஸ் கிரியேட் பண்ணும். ஸோ அந்த மெமரி ஸ்பேஸில் நம்ம கொடுக்குற வேல்யூ 10 அப்படின்றது வந்து ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன ஐடென்டிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கோம், மீன்ஸ் எந்த வேரியபிள் நேம் யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம யூஸ் பண்ண வேரியபிள் நேம் வந்து இன்புட் 1 இல்லையா. ஸோ இன்புட் 1 அப்படின்றத வந்து ஐடென்டிஃபையராக யூஸ் பண்ணும். ஸோ இது வந்து இந்த மெமரி ஸ்பேஸை வந்து லிங்க் பண்ணியிருக்கோம். ஸோ எப்பெல்லாம் நான் இன்புட் 1 அப்படின்றத வந்து ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறேனோ அப்போல்லாம் இன்புட் 1ல் இருக்கக்கூடிய இந்த 10 அப்படின்ற வேல்யூ வந்து கம்ப்யூட்டர் எடுத்து ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். இதுதான் ஆக்சுவலி நடக்கும். நீங்கள் எத்தனை வேரியபிள்ஸ் கொடுத்தாலும் சரி, ஒவ்வொரு வேரியபிளுக்குமே தனித்தனி மெமரி ஸ்பேஸ், அந்த மெமரி ஸ்பேஸில் அந்த வேல்யூ இருக்கும். அதை ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்த வேரியபிள் நேம் வந்து ஐடென்டிஃபையராக யூஸ் பண்ணி லிங்க் கிரியேட் ஆகிடும். ஸோ எப்பெல்லாம் அந்த வேரியபிள் நேமை நான் வந்து ப்ரோக்ராம்குள்ளே யூஸ் பண்ணணும் அப்போல்லாம் அந்த வேரியபிள் நேம் லிங்காக இருக்கக்கூடிய மெமரி ஸ்பேஸ்லேருந்து நம்ம கொடுத்த வேல்யூவை எடுத்து ப்ராசஸ் பண்ண ப்ரோக்ராம் வந்து ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். தட்ஸ் இட். ஸோ இதுதான் ஆக்சுவலி நடக்கும். இதை நான் உங்களுக்கு லைவாக கூட காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ப்ரோக்ராம் எழுதிடுறேன். இப்போது இந்த இன்புட் 1 அப்படின்ற வேரியபிளில் வந்து 10 அப்படின்ற வேல்யூ இருக்கு இல்லையா. ஆக்சுவலி ஒவ்வொரு வேல்யூமே ஒவ்வொரு டைப். ஆக்சுவலாக நம்ம கொடுக்குற இன்புட் எல்லாமே டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு டேட்டாக்குமே வந்து டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. இப்போ நான் ஒரு ஃபைல் இன்புட்டாக கொடுக்குறேன்னா அது ஃபைல் டைப். ஒரு நம்பர் இன்புட்டாக கொடுக்குறேன்னா அது வந்து ஹோல் நம்பராக இருக்கலாம். ஹோல் நம்பர்னா ப்ரோக்ராமிங்கில் இன்டீஜர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் டீட்டெயில்டாக டேட்டா டைப்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ சிம்பிளாக ஒரு ஜஸ்ட் லைக் தட் அந்த டேர்ம்ஸை மட்டும் சும்மா ஒரு கேளுங்களேன், காதில் கேளுங்களேன். ஸோ இன்ட் அப்படின்னு இன்டீஜர்னு இருக்குது, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ்னு இருக்குது, அப்புறம் ஸ்ட்ரிங் இருக்குது, லிஸ்ட் இருக்குது. இதெல்லாமே வந்து கைண்ட் ஆஃப் டேட்டா டைப். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நமக்கு கொடுக்குற டைப்ஸ். அதெல்லாம் நாட் ஒன்லி பைத்தான், எல்லா லாங்குவேஜஸ்லையுமே டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஒவ்வொரு லாங்குவேஜில் ஒரு சில டேட்டா டைப்ஸ் அவைலபிளாக இருக்கும், ஒரு சில டேட்டா டைப்ஸ் அவைலபிளாக இருக்காது. ஸோ மற்ற லாங்குவேஜில் இல்லாத நிறைய டேட்டா டைப்ஸ் வந்து பைத்தானில் அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் டேட்டா டைப்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இன்புட் 1 அப்படின்றத நான் கொடுத்துட்டேன். வேரியபிளில் 10ன்ற வேல்யூ கொடுத்துருக்கேன். சரி, இந்த ப்ரோக்ராமில் என்ன தான் பண்ண போகிறோம்? ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அதுக்கு வேல்யூ கொடுத்துருக்கோம். அந்த வேல்யூவை கன்சோலில் பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்போ கன்சோலில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ பிரிண்டில் நான் நேற்று லைக் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, நேற்று வீடியோவில்
நம்ம பிரிண்ட்குள்ள என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே வந்து கன்சோல்ல பிரிண்ட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இனிஷியலா ப்ரோக்ராமிங் பண்றவங்க எல்லாருமே இப்போ வந்து பிரிண்ட்ல வந்து அவங்க நேம்லாம் பிரிண்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து ஒரு வேரியபிளை டீச் பண்றோம். பிரிண்ட்குள்ள வந்து பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஆமா நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம வந்து சிங்கிள் கொட்டேஷன்லயோ டபுள் கொட்டேஷன்லயோ அதை வந்து என்க்ளோஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டா ஆக்சுவலி இப்படிதான் 90% ஆஃப் பீப்புள் வந்து இதே விஷயத்தை தான் பண்ணுவாங்க. இதை நீ எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இன்புட் 1 தான் வருமே தவிர இன்புட் 1ல இருக்கக்கூடிய 10ன்ற வேல்யூ வராது. ஏன் அப்படின்னா இன்புட் 1 நீங்க சிங்கிள் கோட்டேஷன்ல கொடுத்து இருக்கிறதுனால அது ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணிக்கும், அது வேரியபிளா கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. அப்போ இன்புட் 1ல இருக்கக்கூடிய 10ன்ற வேல்யூ வந்து நான் பிரிண்ட் பண்ணோம்னா என்ன பண்ணணும்னா, மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே ஒரு வேரியபிளை நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா ப்ரோக்ராம்ல அந்த வேரியபிள்ஸ் வந்து சிங்கிள் கொட்டேஷனோ டபுள் கொட்டேஷனோ கொடுத்தெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. டைரக்டா இன்புட் 1 கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அது போயிட்டு இப்போ 20 லைன் இருந்தா கூட இன்புட் 1 அப்படின்றது எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு அதுல இருக்கக்கூடிய வேல்யூஸ் எடுத்து அது ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இங்க பாருங்க, இப்போ எனக்கு 10ன்னு வந்திருக்கா. ஸோ திஸ் இஸ் த வே ஹவு நம்ம வேரியபிள்ஸை வந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். அட் த சேம் டைம் நான் தியரிட்டிக்கலாக சொன்னேன், நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு மெமரி ஸ்பேஸ் ஒன்று கிரியேட் ஆகும், அந்த மெமரி ஸ்பேஸ்ல வேல்யூ ஸ்டோர் ஆகும், அது வந்து ஐடென்டிஃபை அது என்ன டைப் ஆஃப் வேல்யூன்னு கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், அதுக்கு ஐடென்டிஃபையரா நம்ம கொடுத்த வேரியபிள் நேம் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்கும் அப்படிலாம் சொன்னேன் இல்லையா. இது நான் உண்மையிலேயே காமிக்கவா? எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையுமே நீங்க எழுதுற ப்ரோக்ராம்ஸை டீபக் மோட்ல ரன் பண்ணி உள்ள என்ன ப்ராசஸ் நடக்குன்னு உங்களால பார்க்க முடியும். ஸோ டீபக் மோடுன்றது அது ஒரு கைண்ட் ஆஃப் கான்செப்ட். ஆக்சுவலி வந்து பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு ரொம்பவே டீபக் மோட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை பத்தி டீட்டெயிலாக நம்ம பார்க்க வேணாம். இப்போ இந்த ப்ரோக்ராம்ல என்ன நடக்குதுன்னு நான் லைவா பார்க்கணும் அப்படின்னா இதை வந்து நான் டீபக் மோட்ல ரன் பண்ண முடியும். ஸோ டீபக் மோட்ல ரன் பண்றதுக்கு முன்னாடி எந்தெந்த லைன்ஸ் எல்லாம் நீங்க வந்து மானிட்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ இந்த ப்ரோக்ராம்ல 2 லைன் தான் இருக்கு. 6th லைன் 7th லைன் ஆக்சுவல் ப்ரோக்ராம். இதுக்கு முன்னாடி இருக்கலாம் கமாண்ட் லைன்ல இருக்கு, இதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகாது. கமாண்ட் லைன்ஸ்னா என்னன்னு நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். ஸோ ஓவர் ஹியர் இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 லைன்ஸ்ல தான் என்ன நடக்குதுன்னு நான் பார்க்க போறேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஐ நீட் டு கிரியேட் த பிரேக் பாயிண்ட்ஸ். நான் இங்க 2 பிரேக் பாயிண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்றேன். பிரேக் பாயிண்ட் கிரியேட் பண்ணணும் நீங்க உங்களோட ப்ரோக்ராம்லனா அந்த லைன் நம்பருக்கு முன்னாடி கர்சரை வச்சு சும்மா ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா ப்ளூ டாட் வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா பிரேக் பாயிண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அது வேணாம் அப்படின்னா மறுபடியும் அங்கேயே கிளிக் பண்ணீங்கன்னா அது போயிடும். நான் இந்த 2 லைனையும் ஆட் பண்றேன். ஆக்சுவலா நம்ம ரன்ன்றது இங்க போயிட்டு பண்ணுவோம், அதுக்கு பதிலாக நான் டீபக் மோட்ல போயிட்டு ரன் பண்றேன். ஸோ டீபக் மோட் அப்படின்றது ஸோ இந்த இடத்துல இருக்கு. ஸோ இது வந்து நம்ம டீபக் ரன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் இங்க பாருங்க, டீபக்கர்னு தான் இதை கிளிக் பண்ணால் இங்கே வந்து ரன் ஐக்கான் இருக்கும். இங்கே நான் ரன் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபுல் ப்ரோக்ராம் அப்படியே எக்ஸிக்யூட் ஆகாது. இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் த இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இந்த 6th லைன் வந்து ஹைலைட் ஆகிருக்கும் லைட்டாக. ஸோ இட் இஸ் கெட்டிங் ரெடி டு எக்ஸிக்யூட் திஸ் பர்டிகுலர் லைன். அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த பர்டிகுலர் லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்க, ஸோ நான் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா 10 அப்படின்ற வேல்யூஸ் ஒரு மெமரி ஸ்பேஸில் ஸ்டோர் ஆகிடுச்சு. அது வந்து இன்டீஜர் டைப் அப்படின்னு, இன்டீஜர்னா ஹோல் நம்பர்ஸ், அதை பற்றி டீட்டெயிலாக அப்புறம் பார்க்கலாம். இன்டீஜர் டைப்னு கம்ப்யூட்டர் ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு. அட் த சேம் டைம் நம்ம கொடுக்குற இன்புட் ஒன்று ஐடென்டிஃபையராகவும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நான் இப்போ நெக்ஸ்ட் லைனில் நான் இன்புட் ஒன்னுன்றதை பிரிண்ட் பண்ணுறேன் இல்லையா, அப்போ கம்ப்யூட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இன்புட் 1 எங்கே இருக்குன்னு போய் தேடும். இந்த இன்புட் 1ல என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 10ன்ற வேல்யூ இருக்குது. ஸோ அந்த வேல்யூ எனக்கு இங்கே வரும். ஸோ பிரிண்ட்ல வந்து எனக்கு 10ன்றது இருக்கும், அது அப்படியே எனக்கு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிடும். ஆக்சுவலி இதுதாங்க நடக்குது ப்ரோக்ராம்குள்ள. ஸோ ரொம்ப சிம்பிள். நீங்கள் எத்தனை வேரியபிள்ஸ் வந்து கொடுத்தாலுமே அத்தனை வேரியபிள்ஸ்க்குமே கம்ப்யூட்டர் வந்து மெமரி ஸ்பேஸ் கிரியேட் பண்ணும். இப்போ நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ இன்னொரு வேரியபிள் நேம் கொடுக்கவா? இப்போ நான் இன்புட் 2ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 20 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதையுமே நான் பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்புட் 2. ஸோ இப்போ பாருங்களேன், நான் இதையும் பிரேக் பாயிண்ட்ஸில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் எனக்கு இன்புட் 1ன்றது கிரியேட் ஆச்சா. அண்ட் தென் நெக்ஸ்ட் நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் லைன் போச்சுன்னா இன்புட் 2ன்ற ஒன்று எனக்கு வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு இப்போ 2 வேரியபிள் கிரியேட் ஆயிருக்கு. அந்த 2 வேரியபிள்லையுமே வந்து
10 20ன்ற வேல்யூ கரெக்டாக வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ நான் எப்பெல்லாம் அது வந்து அக்சஸ் பண்ணுறனோ அப்போ இன்புட் 1ல் இருக்கக்கூடிய வேல்யூவும் இன்புட் 2ல் இருக்கிற வேல்யூவும் கம்ப்யூட்டர் வந்து எடுத்து ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ தட்ஸ் இட். இப்போ நான் அகைன் வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் லைன் பிரிண்ட் ஆகும். ஸோ 10 வந்துருச்சு. அண்ட் தென் செகண்ட் பிரிண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா 20 வந்துருச்சு. என்னோட ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூஷனை முடிச்சிடுச்சு. ஸோ தட்ஸ் இட்ங்க. இதுதான் ஆக்சுவலி வேரியபிள்ஸ். ஒரு வேரியபிள்ஸை நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணோம். ரொம்ப சிம்பிள். இப்போ இதே வந்து இன்புட் 1 நான் ப்ளஸ் இன்புட் 2ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு சிம்பிள் அடிஷன் ப்ரோக்ராமே போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க. லைக் நான் சின்ன அடிஷன் ப்ரோக்ராம் வந்து முடிச்சிட்டேன். ஸோ விச் மீன்ஸ் இன்புட் 1ல் 10 இருக்கும், இன்புட் 2ல் 20 இருக்கும். இது ரெண்டும் ஆட் பண்ணால் 30. அது எனக்கு அவுட்புட்டாக வரும் பாருங்க. வந்துடுச்சா? ஸோ இவ்வளோதாங்க ப்ரோக்ராமிங். ஒரு சின்ன அடிஷன் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இதை ட்ரை அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு மல்டிப்ளிகேஷனோ இல்லை வந்து டிவிஷன் ப்ரோக்ராமோ இல்லை சப்ராக்ஷன் ப்ரோக்ராமோ நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் இட். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வேரியபிள்னா என்னன்னு பார்த்தோம். வேரியபிள் வந்து நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணோம், அதுக்கு என்ன ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுன்றதை பார்த்தோம். சிம்பிளாக ஒரு வேரியபிள் 2 வேரியபிள் ஆக்சுவலி நம்ம கிரியேட் பண்ணி ஆக்சுவலி வேரியபிள் கிரியேட் ஆகும்போது என்ன நடக்குது, வேல்யூஸ் எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்றத நம்ம லைவாகவே பார்த்தோம். அண்ட் தென் அது எப்படி ஒரு வேரியபிளை ஹேண்டில் பண்ணும்போது எப்படி நம்ம ப்ரோக்ராமில் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்ற ஒரு பேசிக் விஷயம் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ஸோ நீங்கள் இதை ட்ரை அவுட் பண்ணுங்க. அண்ட் தென் நான் சொன்ன மாதிரி சப்ராக்ஷன், இப்போ நான் அடிஷனுக்கு ப்ரோக்ராம் போட்ட மாதிரி நீங்கள் சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஸோ இதுக்கெல்லாம் வந்து ப்ரோக்ராம் போடுங்க. நீங்கள் மல்டிப்ளிகேஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஆஸ்ட்ரிக் சிம்பிள் இருக்கும், ஸ்டார் சிம்பிள்னு சொல்லுவோம். அந்த சிம்பிள் யூஸ் பண்ணாதான் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் வந்து உங்களால் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் இட். ஸோ உங்களுக்கு ஏதாவது இது ரிலேட்டடாக டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட டவுட்ஸை லீவ் பண்ணுங்கள். ஸோ உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஸோ மறக்காமல் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் தென் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். until then see you, bye bye, take care.